நான் ஏன் கடவுளை நம்ப சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து முஸ்லீம், நான் கிறிஸ்டியன். எங்களுடைய வெட்டிங் நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில தான் நடந்துச்சு. இதில் குழந்தையும் இல்லை, செம்ம ஹெக்டிக்காக தான் போயிட்டுருந்துச்சு. 2019 வெட்டிங் நடந்துச்சு. 2023 தான் பாப்பா கன்ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு இடையில இருக்க ஜேர்னி ரொம்பவே சிரமமானது. ஒரு வாட்டி வேளாங்கண்ணிக்கு போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து என்னத்துக்கு முட்டி போடுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் முட்டி போட்டு நான் வேண்டிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாரு. நான் வேண்டான்னு சொல்லியும் அவர் கேட்கல. ஏன்னா ரொம்ப லாங்குன்றதுனால அவரால் நடக்க முடியுமோ, ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் நான் வேண்டான்னு சொன்னேன். பட் அவர் இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக முட்டி போட்டு மொட்டை அடித்து முடிச்சிட்டாரு. மே 8th வந்து முட்டி போட்டது. அண்ட் வந்து ஜூலை 27th ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ கடவுள் எப்போ கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாரோ அது யார் தடுத்தாலும் முடியாது அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். இது டாக்டர்கிட்ட தான் போகணுமா, ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுமா, இல்லை நீங்கள் செலவு பண்ணணுமா, இல்லை வெயிட் லாஸ் தான் பண்ணணுமா, இப்படின்றது எதுவுமே இல்லை. கடவுள் நினச்ச அந்த செகண்டே எந்த சக்தியாலையும் இதை தடுக்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மிராக்கிள்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ என் சிச்சுவேஷனில் நிறைய பேர் மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த கடவுள் அந்த கடவுள்னு நான் சொல்லலை. உங்களுடைய கடவுள் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையாக வேண்டி நீங்கள் வந்து குழந்தை வேணும்னு பிலீவ் பண்ணி தான் கேட்பீங்க. இருந்தாலும் வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு நோக்கம் கடவுள்கிட்ட மட்டுமே வச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட பெரிய மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.